நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷ்வா டிவி நேயர்கள் யாவரையும் மனந்திருமுதலின் நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மளோடு பேசுவாராக. இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 66வது அதிகாரம் 18வது வசனம். அநேக நேரங்களில் நம்ம டெய்லி ஜெபிக்கிறோம். ஆனால் எல்லாருடைய மனதிலையும் ஒரு கேள்வி இருக்கும், ஏன் என்னுடைய ஜெபம் நிறைய நேரங்களில் கேட்கப்பட மாட்டேங்குது அப்படின்ட்டு. நம்ம வேதாகமத்தில் பார்த்தோம்னா நிறைய நேரம் நம்மளுக்கு நிறைய பிரசங்கங்களை கேட்டிருப்போம், எப்படி ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில தர நன்மைகளை குறித்து நம்ம நிறைய கேட்டிருக்கலாம். நம்மளும் நிறைய நேரங்கள்ல ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நிறைய காரியங்களை நம்ம தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனா நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிற என்ன காரியம்னா, அநேக நேரங்கள்ல நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய ஜெபங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு போகாதபடி தடுக்கிறது. அப்போ நம்ம அந்த காரியங்கள் எல்லாம் சரியாகிட்டோம்னா நம்ம கண்டிப்பா நம்ம பண்ற எல்லா ஜெபங்களையும் தேவன் என்ன செய்வார், கேட்பார். அதை தான் நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். சங்கீதம் 66வது அதிகாரத்துல 18வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். முதல் வசனம் 18வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அதற்கு கீழே பாத்தீங்கன்னா, என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அப்போ ஆண்டவர் என்னைக்குமே நம்ம ஜெப சத்தத்தை கேட்கிற தேவனாதான் இருக்கிறார். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்வார், கேட்பார். ஆனா இருதயம் சுத்தம் இல்லாமல், இருதயம் முழுவதும் அக்கிரம சிந்தையோட நம்ம இருதயத்துக்குள்ள நமக்கே தெரியும் நம்ம என்னென்ன காரியங்கள்ல அக்கிரம சிந்தை கொண்டிருக்கிறோம், நம்ம இருதயம் எப்படிப்பட்ட காரியங்களினால நிறைந்திருக்கிறது என்பதை நமக்கும் தெரியும். நம்மை காட்டிலும் தேவன் நன்றாய் அறிவார். அப்ப நம்ம இருதயத்துல நம்ம அக்கிரம சிந்தையோடு ஒரு பாவத்தோட இருதயம் ஃபுல்லா போய் யாரை பார்த்தாலும் என்ன காரியங்கள்னாலும் பொய் பேசுகிறவர்களாக, முரண்பாடு பண்ணுகிறவர்களாக, சண்டை இழுக்கிறவர்களாக, கோபம் கொள்கிறவர்களாக, வைராக்கியம் உள்ளவர்களாக, தேவையில்லாத காரியங்களை பேசுகிறவர்களாக, மற்றவர்களை குறித்து தேவையற்ற காரியங்களை பேசுகிறவர்களாக, மற்றவர்கள் மேல எப்பொழுதும் பொறாமை கொண்டிருக்கிறவர்களாக, மற்றவர்கள் முன்னேறுவதை பார்த்தால் அதை தாங்கக்கூடாத இருதயம் உள்ளவர்களாக, மற்றவர்கள் சந்தோஷமா இருந்தா அந்த சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக, இப்படி அநேக நேரங்கள்ல நம்மளுடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக அக்கிரம சிந்தையால நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நிறைந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அக்கிரம சிந்தையோடு நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை என்ன செய்ய மாட்டாராம், கேட்க மாட்டாராம். அப்போ பாருங்க, அப்ப நம்ம இருதயத்தை என்ன செய்யணும், சுத்தமுள்ளவர்களாய் வைக்கணும். அப்ப நம்ம அந்த இருதயத்தை நம்ம எப்படி சுத்தமுள்ளவர்களாய் வைக்கணும், நம்ம இருதயத்துல உள்ள அக்கிரம சிந்தையை நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா, ஆண்டவர் நமக்காக என்ன செஞ்சாரு, சிலுவையில ரத்தத்தை சிந்தினார். ஆண்டவரே, நான் இந்த இடத்துல பாவம் செய்யறேன், இந்த இடத்துல நான் தவறு பண்றேன், என்னால இந்த காரியத்துல பொறாமப்படாம இருக்க முடியல, நான் நிறைய நேரங்கள்ல பொய் சொல்லிடுறேன், மத்தவங்க சந்தோஷமா இருந்தாலும் என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு நம்ம காரியங்களை நம்ம தவற நம்ம உணர்ந்து நம்ம முழு இருதயத்தோட, அதுதான் ஆண்டவரே நான் அந்த தவறோட சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், என்னால இந்த காரியத்துல சரிபட முடியல, எனக்கு நீங்க என்னை சரிப்படுத்துங்க, என் பாவத்தை மன்னிங்க, இருதயத்தை நீங்க சுத்தப்படுத்துங்க அப்படின்னு நம்ம அந்த காரியத்தை நம்ம அறிக்கை செய்து விட்டு நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறவரா என்ன செய்கிறார், இருக்கிறார். அடுத்தது என்ன காரியம் செய்தா நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படாதுன்னு பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 28வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்துல போடப்பட்டிருக்கு பாருங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. அநேக நேரங்கள்ல நம்ம நீண்ட நேரம் ஜெபிக்கிறவர்களா இருப்போம், நிறைய பாட்டு பாடுவோம், நல்லா ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். ஆனா வேதத்தை எடுத்து ஒரு அதிகாரம் வாசிக்க சொன்னா நம்மளால வாசிக்க முடியாது, தூக்கம் வந்துடும், வாசிக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது, வாசிச்சா புரியாது. 5 வசனம் வாசிச்சாலே நிறைய வசனம் வாசித்த மாதிரி இருக்கும், நிறைய டைம் அதுல ஸ்பெண்ட் பண்ண மாதிரி தெரியும், அல்லது ஒரு அதிகாரம் வாசிக்கிறதுக்கே உங்களுக்கு நிறைய நேரம் ஆன மாதிரி இருக்கும். அப்படி என்றால் நம்மளுடைய இருதயம் சரியாக இல்லை. அப்ப நம்ம ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வேத வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்காதபடி, வேத வார்த்தைகளை நம்ம விரும்பாதபடி, அந்த வேத வார்த்தை நம்ம வாசிக்கும் போது நம்மளுடைய தவறுகள் கண்டிப்பா என்ன செய்யப்படும், சுட்டி காட்டப்படும். அதை தான் நம்ம முதல்ல பார்த்தோம்.
இருதயத்துல அக்கிரம சிந்தை வச்சிட்டோட நம்ம இருதயத்தோட நம்ம அந்த அக்கிரம சிந்தையோட நம்ம ஜெபிக்க போனா அந்த ஜெபம் ஆண்ட சமூகத்துக்கு என்ன செய்யாது, போகாது. அப்ப நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அநேக வார்த்தைகள் நம்ம கூட பேசும், ஆண்டுடைய வார்த்தை நம்ம கூட பேசும். இப்ப பாருங்களேன், இதே அதிகாரத்துல நீங்க 5வது வசனம் 4வது வசனத்துலலாம் நீங்க பாத்தீங்கன்னா, 4வது வசனம் நீதிமொழிகள் 28:4 பாத்தீங்கன்னா, வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள், வேத பிரமாணத்தை கை கொள்கிறவர்களோ அவர்களோட போராடுகிறார்கள். அப்போ ஒருத்தன் துன்மார்க்கரா வாழ்றான், துன்மார்க்கரா ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்கன்னா, நம்ம வேதத்தை பிரமாணத்தை ஆண்டு சொல்லிட்டு அந்த வார்த்தையை கை கொள்ளாம இருக்கும்போது நம்ம அவங்களுடைய செய்யற தவறுக்கு நம்ம என்ன செய்யறோம், அவங்கள புகழுகிறவர்களா இருக்கிறோம். ஆனா வேத வார்த்தையின்படி ஆண்டவர் போய் சொல்லக்கூடாது, நியாயமா இருக்கணும், நீதியா இருக்கணும், இந்த காரியத்துல தவறு, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீ பேசக்கூடாது அப்படியே ஆண்டவர் நம்மளோட பேசும்போது, அந்த வேத வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யும் போது, அதற்கு நம்ம செவிசாய்த்து நம்ம நல்லவர்களாய் நடக்கும்போது நம்ம அவர்களோட என்ன செய்யறோமா, துன்மார்க்கரோட போராடுகிறவர்களா இருக்கிறோமா. இங்க பாத்தீங்கன்னா 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் அப்படின்னு ஒரு வசனம் அதுல போடப்பட்டிருக்கு. அப்போ ஒரு துஷ்டமான மனுஷனுக்கு வந்து நியாயமே என்ன செய்யாது, தெரியாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் சகலமும். ஆண்டவரை நம்ம தேடிக்கொண்டே இருக்கும் போது நம்ம அந்த ஒரு காரியம் செய்யறோம்னா, ஏதாவது ஒரு காரியங்கள் நம்ம குடும்பத்துல நடக்குது, நம்ம தனிப்பட்ட விதத்துல நம்ம செய்ய போறோம்னா, நம்ம கர்த்தரை தேடுகிறவர்களாக இருந்தோம்னா எது துஷ்டத்தனம், எது நீதியானது, எது நல்லது, எது கெட்டதுங்கிறத நம்ம என்ன செய்வோம், அறிவோம். அதான் இந்த இடத்துல 9வது வசனத்துல போடப்பட்டிருக்கு, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளைக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. அதே வசனத்துக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா, அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக்குகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குறவருக்காக அதை சேகரிக்கிறான். இந்த இடத்துல பாருங்க, அநியாயமான வட்டி. சில பேருடைய வாழ்க்கையில வட்டி கொடுக்கிறவர்களாக இருப்பாங்க, ஆனா அநியாய வட்டியில அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க பெரிய பணக்காரங்களா என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்கள் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது அவங்களுக்கு ஐயோ நம்ம அநியாயமா வட்டி வசூலிக்கிறோம் அப்படின்னு கண்டிப்பா தோணும். ஆனா திரும்ப அதை வந்து வசனத்தை ஏன்னா அவங்களுடைய இருதயத்துல இந்த வார்த்தை பேசுகிறதுனால வேதத்தை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அந்த வசனத்தை வாசிச்சா, இந்த வார்த்தையின்படி நடந்தா, கேட்டா அவங்க வந்து அநியாய வட்டி என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அப்ப இப்படிப்பட்டவர்களுடைய ஜெபங்கள்லாம் என்ன செய்யப்படாது, கேட்கப்படாது. அததான் அந்த இடத்துல பாருங்க, வேதத்தை கேளாதபடி. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்ப நம்ம வேதாகமம் முழுவதையும் நம்ம வாசிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தனித்தனியா, இப்ப நான் வேதத்தை வாசித்தேன்னா நான் எந்த காரியத்துல தவறுதலா இருக்கிறேங்கிறத அதை எனக்கு வேதாகமும் என்ன செய்யும், சுட்டி காட்டும். அப்ப இதை நீங்க பாக்குறவங்க ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்னென்ன காரியங்களை நம்ம தவறி நடக்கிறோம், எது ஆண்டவருக்கு முன்பாக நம்மளுடைய வாழ்க்கையில துன்மார்க்கத்தனமா இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு அந்த வேத வார்த்தை என்ன செய்யும், சுட்டி காட்டும். அதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புறோம்னா வீட்டுல என்ன செய்வோம், முகம் பார்க்குற கண்ணாடியை பார்த்து நம்ம நம்ம முகத்துல உள்ள எல்லா இடங்களும் சரியா இருக்கிறதா, எல்லாவற்றையும் நம்ம ஹேர் ஸ்டைல் சரியா இருக்க, எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். கண்ணாடியை பார்க்கும் போதுதான் நம்மளால எது கரெக்டா இருக்கு, நம்ம மேக்கப் போட்டிருக்கோம்னா அதுல எப்படி சரியா இருக்கிறோம், நம்ம ஹேர் ஸ்டைல் சரியா பண்ணிருக்கிறோமா, முகத்துல பவுடர் அங்கங்க திட்டு இல்லாம இருக்கா, எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்வோம், அந்த கண்ணாடியை பார்த்துதான் அறிந்து கொள்ளும். மற்றவர்கள் எப்படி சொன்னாலும் இதுவே தொடங்க அதுங்க தொடங்கினாலும் ஒரு கண்ணாடியை பார்த்து நம்மளை சரி செய்து கொள்கிறது தான் வேற. அதான் கரெக்டான அப்படி நம்ம செஞ்சாதான் நம்மளுடைய இருதயத்திலே அது சந்தோஷமாவும் கரெக்டா இருக்கும். அதே போலதான் வேதாகமம். நம்ம வேதத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது நம்ம முகத்தை கண்ணாடியில பார்த்து நம்ம சரி செய்கிறது போல நம்ம இருதயத்தை சரி செய்கிற அந்த கண்ணாடி போல ஒரு இதுதான் என்னது, தேவனுடைய வார்த்தை, பைபிள். அப்ப நம்ம வாழ்க்கையை, நம்ம இருதயத்தை நம்ம அந்த அநியாயமான காரியங்கள்ல சரி செய்கிறதுக்கு அந்த வேதா வசனம் என்ன செய்யுது, நமக்கு யூஸ் ஆகுது, நம்மளை சரிப்படுத்துது. அப்போ நம்ம முதல்ல பார்த்தோம், அக்கிரம சிந்தையோட நம்ம ஜெபிச்சோம்னா அந்த ஜெபம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். 2வது பார்த்தோம், வேதத்தை கேளாதபடி, வேதத்தை வாசிக்க விரும்பாதபடி, வேத வார்த்தையில ஆண்டவர் சொல்ற காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படியாதபடி நம்ம ஜெபிச்சோம்னா நம்ம ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 6வது அதிகாரம் 5வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க அழகா ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அதுக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி
ஜெபம் பண்ணு. நிறைய நேரங்கள்ல நம்ம ஜெபம் பண்றத மனுஷங்க பார்க்கணும். நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவேன், நான் இப்படி ஜெபம் பண்ணுவேன், நான் அப்படி ஜெபம் பண்ணுவேன். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, தம்பட்டம் அடித்து கொண்டு நம்ம ஜெபிக்கிற காரியங்கள்ல நம்ம எப்படி ஜெபம் பண்றோம், நம்ம ஜெபம் பண்றது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது இதுலத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை ஒரு பெருமையோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்க கூடாது. அப்படி நம்ம ஜெபிச்சோம்னா அந்த ஜெபம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது, அருவருப்பா இருக்கிறது. அந்த ஜெபம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். அதுதான் பாருங்க, அந்த வசனம் தெளிவா சொல்கிறது. மனுஷர் காணும்படியாக யார் அப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, மாயக்காரர், மாயம் பண்றவங்க. மனுஷருக்கு முன்பாக ஒரு காரியம் செய்வாங்க, மனுஷங்க இல்லாத இடத்துல அவங்களுடைய நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும். நம்ம பார்க்கும்போது அவங்க நல்லவர்கள் போல இருப்பாங்க, நம்ம கண்களுக்கு முன்பாக அவங்க நல்லவர்கள் போல இருப்பாங்க, நமக்கு பின்னாடி அவங்களுடைய காரியங்கள் வேற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட மாயக்காரரை போல நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஜெபிக்கலாம், நம்ம ஆலயத்துக்கு போகும்போது ஜெபிக்கலாம், கூட்டங்களுக்கு போகும்போது ஜெபிக்கலாம். ஆனா சில பேர் தங்களுடைய ஜெபம், நாங்க அங்கதான் நம்ம அந்த இடத்துல நம்மளை ரொம்ப பரிசுத்தமாய் நான் அவ்வளோ நேரம் ஜெபிப்பேன் அப்படின்ட்டு நம்ம நம்மளை பெருமைப்படுத்துகிறவர்களாக, நம்மளுடைய ஜெப நேரங்களை வெளியே பெருமையாய் சொல்லுகிறவர்களாக, மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம ரொம்ப ஜெபிக்கிறவர்களாக காட்டுகிறவர்களாக அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா நமக்கும் ஆண்டுல உள்ள உறவுல நம்ம என்ன செய்ய முடியாது, சரியா இருக்க முடியாது. அப்ப பாருங்க, வசனம் தெளிவாய் சொல்லும்போது நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நம்ம எப்படி ஜெபிக்கணுமா, அந்தரங்கத்துல தனியாய் நம்ம ஜெபிக்கிறது மற்றவர்களுக்கு தெரியாம, மற்ற மனிதர்களுக்கு தெரியாதபடி நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். கூடுமான வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அப்படி ஜெபிக்கணும். நம்மளுடைய ஒருவேளை இருதயத்துக்குள்ள நம்ம இருந்து என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்படிதான் அன்னாள் ஜெபித்தா, தன்னுடைய இருதயத்துல இருந்து ஜெபித்தா. தன்னுடைய உதடுகள் மாத்திரம் என்ன செய்யப்பட்டுச்சு, அசைஞ்சிச்சு. அவ ஜெபித்தத அவரு ஏலி என்ன செஞ்சார், தவறாய் புரிந்து கொண்டார். அவ தவறாய் என்ன செஞ்சார், புரிந்து கொண்டார். ஆனா ஆண்டவர் தான் அவருடைய இருதயத்தை என்ன செஞ்சார், அன்றைக்கு பார்த்தார். அன்னால் அன்னைக்கு அப்படி ஜெபிக்கும் போது அவளுக்கு அழகான ஒரு சாமுவேலை, அத்தனைய வருடங்கள் குழந்தை இல்லாம இருந்த அன்னாளுக்கு ஆண்டவர் பெரிய அழகான ஒரு குழந்தை என்ன செஞ்சாரு, கொடுத்தாரு. அப்போ நம்மளுடைய ஜெபம், நம்ம தனிப்பட்ட காரியங்கள், நம்ம தனி ஜெபம் எல்லாமே ஆண்டவரோடு அந்தரங்கத்துல தனியாய், நம்ம ஒரு அறை வீட்டுக்குள்ள பூட்டி தனியா இருந்து நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். நம்ம மேக்சிமம் நம்ம ஜெப நேரங்கள், நம்ம ஜெப காரியங்கள் மனிதர்களுக்கு தெரியாதபடி நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் ஆண்டோடைய பார்வையில பிரியமுள்ளதா என்ன செய்யும், இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கலாம், லூக்கா 18வது அதிகாரம் 11வது வசனம். அந்த இடத்துல ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கும். ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற தேவனா இருக்கிறார். நம்ம பெருமை உள்ளவர்களா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பெருமையோடு நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் ஆண்டவருக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 மனிதர் ஜெபம் பண்ணுவதற்கு என்ன செய்யறாங்க, தேவாலயத்துக்கு போறாங்கன்னு அழகா இந்த இடத்துல வசனம் போடப்பட்டிருக்கு. லூக்கா 18வது அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். அதுல ஒருத்தர் பரிசேயன், மற்றவர் ஆயக்காரன் போடப்பட்டிருக்கு. அந்த பரிசேயன் எங்க போய் ஜெபிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க நின்று அவர் ஜெபிக்கும் போது, ஆலயத்துல போய் ஜெபிக்கும் போது, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் அந்த கூட ஜெபிக்கிற ஆயக்காரனையும் சொல்லி கம்பேர் பண்ணி என்ன செய்யறாரு, சொல்றாரு. போலவும் இராததினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் வாரத்துல 2 நாள் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம பண்ற காரியம், நான் 2 நாள் ஜெபம் பண்றேன், நான் இப்படி பண்றேன்ட்டு ஆண்டவர்கிட்ட போய் நம்ம பெருமை பேசுறது ஜெபம் கிடையாது. அந்த சர்வத்தையும் படைத்த தேவன், அந்த சராசரங்களை படைத்த தேவன், அவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறதே பெரிய அதிசயம், ஆச்சரியமான காரியம். நம்ம அதற்கு தகுதியே கிடையாது. நம்ம கூப்பிடுற சத்தத்தை அவர் கேட்பதற்கு நம்ம அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, நம்ம கொடுத்து வைத்தவர்களாக இருக்கணும். ஆனா இவருடைய இந்த பரிசேயருடைய ஜெபத்தை பாருங்க, கூட இருந்து ஜெபிக்கிறவங்க மற்ற எல்லாரையும் கம்பேர் பண்ணி, நான் அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, நான் ரொம்ப நல்லவனா இருக்கிறேன், நான் இப்படிலாம் நான் வாரத்துல 2 நாள் ஜெபிக்கிறேன், நான் உங்களுக்கு தசம்பாகம் கொடுக்குறேன்னு செய்யற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஒரு பெருமையோடு என்ன செய்கிறார், சொல்லுகிறார். ஆனா அந்த ஆயக்காரனை பாத்தீங்கன்னா தூரத்துல நின்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையா இரும். தான் பாவி என்பதை உணர்ந்து என்ன செய்கிறார், ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் ரொம்ப பாவியாகிய மேல என்ன செய்யுங்க, கிருபையா இருங்க. அததான் நம்ம முதல் வசனத்துல பார்த்தோம். அக்கிரம சிந்தையோடு நம்ம போய் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். அப்போ அந்த பரிசேயருடைய இருதயத்துல இருக்கிறது அக்கிரம சிந்தை. மற்றவங்களை பார்க்கும் போது அவனை விட நான் பெஸ்ட்,
அவன் வந்து ஒழுங்கா ஜெபிக்க மாட்டேங்கிறான், நான் இப்படி நல்லா ஜெபிக்கிறேன், அவங்க ஒழுங்கா வேதத்தை வாசிக்க மாட்டேங்கிறாங்க, நாங்க ஒழுங்கா வேதத்தை வாசிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம மற்றவர்களோட அவங்களுடைய சிச்சுவேஷன் நமக்கு என்ன செய்யாது தெரியாது, அவங்களுடைய காரியங்கள் தெரியாது. ஒருவேளை அவங்க இருக்கும்போது அமைதியா படுத்திருக்கும் போது கூட ஆண்டவரோட அவங்களுடைய இருதயம் என்ன செஞ்சு கொண்டிருக்கலாம், பேசி கொண்டிருக்கலாம். ஆனா நம்ம வந்து நம்ம செய்யற காரியங்களை ஆண்டவர்கிட்டையும் போய் பெருமையாய் சொல்லாதபடி, மற்றவர்களோட நம்மளை வந்து கம்பேர் பண்ணாதபடி நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். இந்த ஆயக்காரன் பரிசேயனை குறித்தோ மற்ற யாரை குறித்துமே என்ன செய்யல, ஆண்டவர்கிட்ட குறை சொல்லல, தன்னுடைய குறையதான் சொல்றாரு. ஆண்டவரே பாவியாகி என் மேல என்ன செய்யுங்க, கிருபையா இருங்க அப்படின்னு அவர் ஜெபிக்கும் போது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அப்ப ஆலயத்துக்கு போறது, ஆண்டவரை நம்ம தேடுறது எதற்கு, நம்ம நீதிமான்களாக்கப்படுவதற்கு, நம்ம பரிசுத்தமாக்கப்படுவதற்கு. என்னைக்கு ஆண்டவர் வந்தாலும் நம்ம பரலோக ராஜ்யத்துல பங்குள்ளவர்களா இருக்கிறது, இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் நித்தியமான அந்த பரலோகத்துல பங்குள்ளவர்களா இருப்பதற்காக தான் நம்ம தேவனை தேடுகிறோம் இல்ல. ஆனா பாருங்க, இதுல பாருங்க, நீதிமானாக்கப்பட்டவனாய் போனது ஆயக்காரன். தன் மார்பில் அடித்துக்கொண்டு தன் பாவத்தை உணர்ந்து ஆண்டவரே என் மேல கிருபையா இருங்கன்னு கேட்ட அந்த ஆயக்காரன் தான் என்ன செஞ்சா, நீதிமானாக்கப்பட்டு போனான். அப்போ பரிசேயன் வந்து என்ன செய்யல, ஆண்டவர் பார்வைக்கு முன்பாக நீதிமானா இல்ல, அதான் இவனே நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவன் வந்து தன்னைத்தானே என்ன செய்யறான், நீதிமானா நினைச்சுக்கிறான். நான் வாரத்துல 2 நாள் உபவாசிக்கிறேன், நான் காணிக்க கொடுக்குறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் அவனை போல தவறு செய்யல, இவனை போல தவறு செய்யலன்னு அவனை தன்னைத்தானே என்ன செய்து கொள்கிறான், நீதிமானாய் நினைத்து கொள்கிறான். அவன் வந்து நீதிமானாய் ஆண்டவர் என்ன செய்யல, ஆண்டவர் நீதிமானாய் பார்க்கல. நம்மளுடைய பார்வை நீதிமானாய் நம்மளை சரியாய் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது நம்மளுடைய இருதயமும் நம்மளுடைய நடக்கையும் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம போய் பேசுகிற வார்த்தைகள் தான் நம்மளை என்ன செய்து தீர்மானிக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்கலாம், மத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனத்துல ஆண்டவர் வந்து அழகா ஜெபிப்பதற்கு ஒரு காரியத்தை என்ன செய்வார் சொல்லி கொடுப்பார். சீஷர்கள் போய் கேட்பாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிப்பதற்கு கற்றுத்தாங்க. அப்ப ஆண்டவர் நம்ம டெய்லி நம்ம சொல்ற அடிக்கடி நம்ம சொல்ற அந்த பரமண்டலங்களுக்கு ஜெபத்துல இருந்துதான் பாருங்க, எங்கள் கடனாளிகளுக்கு 12வது வசனம் மத்தேயு 6:12 பாத்தீங்கன்னா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு இடத்துல போடப்பட்டிருக்கு. ஆண்டவர் வந்து நம்ம மன்னித்தாதான், நம்ம வந்து ஒருத்தவங்களை மன்னித்தாதான் அவர் நம்ம என்ன செய்ய முடியும், மன்னிக்க முடியும். அதான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு, நம்ம கடனாளிகளுக்கு எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அப்ப நம்ம மன்னித்தாதான், நம்ம மற்றவர்கள் நமக்கு செய்த தவறுகளை நமக்கிட்ட வந்து ஒருத்தவங்க மன்னிச்சாதான், நம்ம அவங்களுக்கு மன்னித்தாதான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய முடியும், மன்னிக்க முடியும். நிறைய நேரங்கள்ல நம்ம மனிதர்களை மன்னிக்காம அவங்க செய்த காரியங்களை நம்ம இருதயத்துல நம்ம கசப்போடு வைத்து கொண்டிருந்தோம்னா நம்மளால ஆண்டவர்கிட்ட முழுவதுமாய் சேர முடியாது, ஆண்டவரோட முழுவதுமாய் அன்பு கூற முடியாது, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டு நடக்க முடியாது. அப்ப நம்ம வந்து ஆண்டவர் கற்றுத்தருகிறது போல நம்ம தவிர ஆண்டவர் எப்படினாலும் மன்னிக்கிறார்களா? அப்ப நம்மளும் நமக்கு யாராட்டு தவறு செய்தார்கள், ஆனால் ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நான் உங்களை என்ன செஞ்சிடறேன், மன்னிச்சிடுறேன் அப்படின்னு நம்ம அதை கசப்பா ஏற்றுக்கொள்ளாம அதே குறித்த ஆண்டவர்கிட்ட குறை சொல்லாம, ஒருவேளை நமக்கு கஷ்டமா இருக்கலாம், அவங்க பேசின வார்த்தைக்கு கவலையா இருக்கும்போது அது ஆண்டவர்கள் சமூகத்துல அழுது விட்டு பாத்தீங்கன்னா, அண்ணால பாருங்க பெண்ணினால் சொன்ன வார்த்தை அவளுக்கு கஷ்டமா இருந்திருக்கும், அதனாலதான் வந்து ஆண்டவர் சமூகத்துல அழுதா. ஆனா பாருங்க, ஒரு நாள் அந்த அழுததுக்கு அப்புறம் அவ வந்து என்ன செய்யல, துக்கமுகமா இருக்கவில்லை. இப்ப வந்து நம்ம அவங்கள என்ன செஞ்சிடணும், மன்னித்துட்டு நம்ம மறந்துட்டு ஆண்டவருடைய கருத்துல விட்டுட்டு நம்ம அந்த காரியங்களையோ அந்த வார்த்தைகளையோ அவங்க செய்த செயல்களையோ நம்ம வைத்து நம்ம அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சு கொண்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எதையாட்டு சரிக்கு சரி செய்யணும்னு நம்ம நினைக்காம அதை ஆண்டோடைய பார்வையில ஆண்டோடைய கரத்துல விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை தேடி ஆண்டவரோடு நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆயக்காரனை போல ஆண்டவரே பாவியா என் மேல கிருபையா இருங்கன்ட்டு சங்கீதக்காரன் சொன்னது போல இருதயத்துல அக்கிரம சிந்தை இல்லாம ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனை தேடும் போது நீதிமொழிகள்ல நம்ம பார்த்தது போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவிசாய்த்து நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்யறார், கேட்கிறவரா இருக்கிறார். கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபுல போடப்பட்டிருக்கும் 1வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாத ஜெபம் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வந்து இருக்கும்போது என்ன காரியங்களை கொடுத்தா இருந்தாலும் நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போறேன், ஆண்டவர் நான் கேட்கிற எந்த காரியமா இருந்தாலும் எனக்கு தருவாருங்கிற ஒரு நம்பிக்கை, இந்த விசுவாசம்
விசுவாசம் இல்லாம நம்ம கத்திரத்துல போய் எந்த காரியத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறவராய் என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்ப இந்த நாள்ல ஆண்டவர் நம்மளோட பேசி இருக்கிறார் என்று நான் நிச்சயமாக கர்த்தருக்குள்ள என்ன செய்யறேன், விசுவாசிக்கிறேன். நம்ம அநேக நேரங்கள்ல இப்படி எப்படி ஜெபிக்கணுங்கிறத தெரியாம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம எப்படி ஜெபித்தா ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வாருங்கிறத தெரியாம உணராம நம்ம நிறைய நேரங்கள் என்ன செய்யறோம், நம்மளுடைய தவறுகளோட பெருமைகளோட நம்ம ஆண்டவர் சமூகத்துல போய் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஜெபிச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம இந்த நாள்ல ஆண்டவர் கண்டிப்பா உங்களை ஒவ்வொருத்தரோட பேசியிருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஒருவேளை ஆண்டவரே, நான் இது வரைக்கும் தெரியாம ஒருவேளை அந்த பரிசையனை போல ஜெபிச்சிருக்கேன், கம்பேர் பண்ணி ஜெபிச்சிருக்கேன். ஆண்டவரே, அவங்க எல்லாம் இவ்வளவு செய்யறாங்களே, இப்படிலாம் இருக்காங்க, என்னையே நீங்க ஏன் ஆசீர்வதிக்க மாட்டேங்கன்னு ஒவ்வொருத்தரை வச்சு நான் கம்பேர் பண்ணி பேசியிருக்கிறேன், ஜெபிச்சிருக்கிறேன். ஏசப்பா நீங்க மன்னிச்சிருங்க. இந்த நாள்ல ஒருவேளை என் இருதயத்துல இன்னும் உங்களுக்கு முன்பாக நான் சரியா இல்லாம ஒரு சீர்கெட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன்னா என் இருதயத்தை சீர்படுத்துங்க, என் இருதயத்தை சரிப்படுத்துங்க. என் இருதயத்துல இருக்கிற எல்லா அக்கிரம சிந்தையும் எடுத்து போடுங்க. அவங்க மேல இருக்கிற கோபத்தை எடுத்து போடுங்க, எரிச்சல் எடுத்து போடுங்க, பொறாமை எடுத்து போடுங்க, என் இருதயத்துல இருக்கிற பொய்யின் காரியங்களை எடுத்து போடுங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்திக்கிற தேவனா என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாள்ல நம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா, ஒருவேளை எங்கள் ஜெபங்கள் நம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு தடையா இருக்கிறபடி எங்களுடைய இருதயத்துல நாங்கள் அக்கிரம சிந்தையோடு இருக்கலாம் ராஜா. எல்லாருடைய இருதயத்தை என்னோட சேர்ந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஏசப்பா, என் இந்த பாவம்னா இருக்கு, என் இருதயத்துல இப்படிப்பட்ட காரியங்கள்னால நான் இருதயத்தை நிரப்பி வச்சிருக்கிறேன், நீ மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நிறைய நேரங்கள் நான் பொறாமப்பட்டிருக்கேன், கோபப்பட்டிருக்கேன், எரிச்சல் பட்டிருக்கிறேன், நீ மன்னிச்சிருங்க. மற்றவர்களோட என்ன கம்பேர் பண்ணியிருக்கிறேன் ஏசப்பா, நீ மன்னிச்சிருங்க, நீ பரிசுத்தப்படுத்துங்க. நான் இருதயத்துல அக்கிரம சிந்தையோட சமூகத்துல வராதபடி நீ காத்துக்கொள்ளுங்க, நீ பரிசுத்தப்படுத்துங்க. நிறைய நேரம் உடைய வார்த்தை என்னோட பேசும்போது அந்த வார்த்தையை நான் அசட்டை பண்ணிருக்கேன், வேதத்தை கேளாதபடி என் செவியை நான் அடைத்திருக்கிறேன். ஆண்டவரே நீ மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, நான் வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து நீங்க என்னோட பேசிக்கிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படி நடப்பேன். என்னுடைய ஜெபத்தை கேளுங்க. என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னும் விசுவாசத்தோட ஜெபிப்பேன். ஆண்டவரே, நான் பெருமையோட ஜெபிக்க மாட்டேன், மாயக்காரரை போல நான் ஜெபிக்க மாட்டேன். ஆண்டவரே, என் ஜெபத்துல எனக்கு நான் கரெக்டானபடி நான் ஜெபிப்பேன். நான் ஒவ்வொரு நாளும் அந்தரங்கத்துல நான் உங்களை தேடுவேன். ஆண்டவரே, நீ பரிசுத்தப்படுத்துங்க. என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஏசுமலை ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.